ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, இந்த பழனி முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன். முருகா முருகா என்று என்னை அழைத்தால் உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும். என் செல்லமே, என் செல்ல பிள்ளையின் விடாமுயற்சி நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். எதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாயோ அதற்கான உழைப்பு என்றுமே வீண் போகாது. கஷ்டமில்லாத மனிதன் என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. யார் ஒரு பெரிய பணக்காரனாக கூட இருக்கட்டும், அவனுக்கென்ற கஷ்டம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அவனுக்கு சொல்ல முடியாத கஷ்டம் அவன் வெளியே சொல்ல மாட்டான். ஆனால் கஷ்டப்படுகிற எல்லா மனிதர்களுமே போராடுகிறார்கள். பணம் இல்லாதவர்களுக்கு பணக்காரர்கள் பற்றி ஓர் எண்ணம், அவர்கள் மட்டும் எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறார்கள் என்று. யாருமே கஷ்டத்தில் இருந்து மீள வேண்டும் என்றால் என்ன செய்யணும், முதலில் எதை முதலில் செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் யோசிக்க வேண்டும். நான் ஒன்று சொல்லட்டுமா? பிரச்சனைக்கு ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் கிடையாது. சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை மட்டும் போதுமா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. நான் முருகனை மட்டும் நினைத்து கும்பிட்டு கொண்டே இருக்கிறேன். எனக்கு முருகன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார் என்று வீட்டில் முடங்கி உட்கார்ந்து கொண்டு என்னை மட்டும் கும்பிட்டு வந்தால் உனக்கு சோறு தண்ணி எதுவுமே கிடைக்காது. அதோட என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்ற எண்ணம் வரணும். விடாமுயற்சி இருக்க வேண்டும். அதைவிட முடியும் என்ற நம்பிக்கை வர வேண்டும். முடங்கி போயிருக்கக்கூடாது. என்னால் இதில் இருந்து வெளிவர முடியும் அப்படி என்று நினைத்தால்தான் உன்னால் போராடுகிற காரியங்கள், பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு வெற்றியில் முடியும். என் செல்லமே, முதலில் நான் சொன்ன தகுதியை வரவழைக்கும் போது நிச்சயமாக அந்த சமயத்தில் இந்த முருகப்பெருமான் பழனி முருகன் நான் உதவுவேன். அந்த சமயத்தில் கர்மாவிலிருந்து அப்போது வெளிவந்து விடலாம். உன் முயற்சிகளுக்கு என்றும் இந்த முருகப்பெருமான் கை கொடுப்பேன். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்தான் உன் வெற்றி இருக்கிறது. புரிகிறதா? முருகா, என் வாழ்க்கையை எப்படியாவது நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வண்ணமாகவே இருக்கிறது. எப்படி இதிலிருந்து போராடி ஜெயிப்பேன்? அமைதியாக இருக்க முடியவில்லையே. பிரச்சனைக்கான தீர்வை காண முதற்படியில் கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு எனக்கான தடங்கள் வருகிறதே முருகா. என்ன காரணமோ தெரியவில்லை. எதுவுமே எனக்கு கைகூடி வரவில்லை. குடும்பத்திற்காக வாங்கிய கடனை என்னை உறங்க விட மாட்டேங்குதே. இப்படி ஒவ்வொரு நாளும் எப்படி கடன் அடைக்கப் போகிறோமோ என்று நினைத்து உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. நான் சொன்னது எல்லாம் உண்மைதானே? என் செல்லமே, அளவுக்கு அதிகமாக சொத்துக்கள், பணம், புகழ் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நிம்மதி மட்டும் என் வீட்டில் தங்குவதே இல்லை. அதற்கு காரணமும் இதுவரை எனக்கு புரியவில்லை என்று புலம்புகிறாய். இத்தனை பிரச்சனைகளையும் என் பாதத்தில் வைத்துவிடு. என் செல்லமே, எல்லா பிரச்சனைகளையும் இந்த பழனி முருகனின் பாதத்தில் வை. உன்னை மீறிய சக்தி எதுவுமே இல்லை என்று என்னிடம் நீ மன்றாடுகிறாய். கவலைப்படாதே, பிரச்சனைகளுக்கு முடிவை தருவேன். நம்பிக்கை, பொறுமையோடு இரு. உன் விதி மாறும் இந்த தருணத்தில். இனி நடக்கப் போவதை பார். எல்லாம் நன்மையாகவே அமையும். உனக்கான நேரம், அருமையான விஷயங்கள், நல்ல செய்திகள், மங்களகரமான நிகழ்வுகள், உன் பிரச்சனைக்கு எல்லாம் நல்லதொரு தீர்வு, பணப்பிரச்சனைக்கு முடிவு என எல்லாமே ஒவ்வொன்றாக நடத்தி தரப்போகிறேன் இந்த பழனி முருகன். கவலைப்படாதே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி விடுகிறேன். தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த முருகப்பெருமான் ஒருவன் மட்டும்தான்.
துன்பங்களை தவிடுபொடியாக்கிவிட நான் வந்துவிட்டேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். முருகா முருகா என்று என்னையே சார்ந்திரு. கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு செயலை செய்தால் அன்றே செய்து முடித்துவிடு. முருகா முருகா என்று என்னை கூறிக்கொண்டே இருந்தால் நீ காப்பாற்றப்படுவது உறுதி. இதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் தேவைகளை நான் நிறைவேற்றித் தரும் நாட்களாகத்தான் இருக்கும். என் நாமத்தை மட்டும் சொன்னால் பத்தாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி விடாமுயற்சி, உழைப்பு இதையெல்லாம் தேவை. பதற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். உன் குடும்பத்திடம் அன்பாக இருக்க வேண்டும். கோபத்தை உன் குடும்பத்தாரிடம் காட்டக்கூடாது. கோபமே கூடாது என்று சொல்கிறேன். ஆனால் நீ வெளியில் பல கஷ்டங்களோடு கோபத்தோடு வந்து உன் குடும்பத்தாரிடம், உன் உறவினர்களிடம், உன் பிள்ளைகளிடம் உன் கோபத்தை காட்டாதே. உன் வீட்டிற்குள் நுழையும் பொழுது உன் கஷ்டங்கள், உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ எப்படி செருப்பை கழட்டி வீட்டில் வாசலில் வைத்து விட்டு உள்ளே வருகிறாயோ, உன் பிரச்சனைகளையும் கோப தாபங்களை எல்லாவற்றையும் வெளியே தூக்கி வைத்துவிட்டு மன அமைதியோடு வீட்டுக்குள் வா. அங்கே உனக்கான உறவுகள் அனைத்தும் பாச மனங்களுடன் அன்பு கூட்டமே நிறைந்திருக்கிறது. உன் குடும்பத்துடன் ஆலமரமாய் பறந்து அன்பில் ஆகாயமாய் விருந்து நிச்சயமாக அங்கே இருக்க வேண்டும். அன்புக்கு அம்மா, அறிவுக்கு அப்பா, அறிவுரைக்கு அண்ணன், அரவணைக்க தங்கை, பாசத்திற்கு பாட்டி, நேசத்திற்கு தாத்தா, நல்லது கெட்டதில் சூழ்ந்திருக்கும் சொந்தங்கள், இப்படி அன்பே உருவான குடும்பம் இருக்கும்போது குழப்பங்கள் எதற்கு, கோபங்கள் எதற்கு? ஆனால் நீ குடும்பத்தை பற்றி கவலைப்படுவது, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, என் செல்ல மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறுமா என ஒவ்வொருவருக்கும் பல கேள்விகள் இருக்கின்றது. அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன். நீ மட்டும் கவலைப்படாமல் இரு. பணப்பிரச்சனை தீருமா, நல்லது நடக்குமா, சுப செய்தி கேட்பேனா, வரன் நல்லதொரு வரன் அமையுமா, என் செல்ல பிள்ளைகள் படிப்பை நல்ல முறையில் முடித்து விடுவார்களா, என் செல்ல பிள்ளைக்கு குழந்தை பிறக்குமா, மனக்கஷ்டம் தீருமா என்று உன்னுடைய குடும்பத்தை நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? பலவிதமான கேள்விகளோடு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்போ உன் குடும்பத்திற்காக என்னிடம் மனம் உருகி முருகா முருகா என்று என்னிடம் பிரார்த்தனை செய்தாயோ, அப்போதே உன் குடும்பத்திற்கு இந்த முருகப்பெருமான் ஒவ்வொரு நல்லதொரு நிகழ்வினை செய்ய ஆரம்பித்து விட்டேன். என் அருள், என்னுடைய கருணை பார்வை அக்கணமே உன் மீது வந்துவிட்டது. எல்லாமே அதிசயப்படும்போது உன் எதிர்பார்ப்புக்கு மேலே நல்லது நடத்தி காமிக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். கவலைப்படாமல் உனக்கானதை நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.